சொல்லி இந்த இடத்துல இருந்து நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? அப்படியே கரங்களை உயர்த்தி மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கு இணையாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கு இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கு ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கு ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுதையா. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இயேசுவை ஆராதிக்கலாமா? இந்த வேலையில இந்த நாள்ல இயேசுவை நம்மளை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டுலையும் 4வது மாசம் வரைக்கும் இன்னைக்கு வர்ற நாள் வரைக்கும் இயேசுவை நம்மளை பாதுகாத்து வந்திருக்காங்க. நமக்கு இருக்க ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காங்க, நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேர் பார்க்குறோம் அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதும் நம்மளை இயேசுப்பா எவ்வளவா உணவு உடுக்க உடையும் கொடுத்து இயேசுப்பா எவ்வளவா நம்மளை போஷித்து அற்புதமா நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இயேசுப்பா கிட்ட இந்த வெளியில நம்ம இந்த 2 நாள்ல நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். நாளைக்கு ஈஸ்டர் நம்ம கொண்டாட போறோம். நம்ம இயேசுப்பா எதிர்பார்க்குற ஒரு பாத்திரமா இருக்கிறோமான்னு சொல்லி இயேசுப்பா கிட்ட இந்த வேலையில நம்ம இயேசுப்பாவை ஆராதிக்கலாமா? இயேசுப்பா உங்களுக்கு பிரியமான ஒரு பாத்திரமா மாத்துங்க, எங்களோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி இயேசுப்பாவை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம திருப்பி ஆராதிக்கலாம். இயேசுப்பாட்ட சொல்லலாமா? இயேசுப்பா என்னோட பாவங்கள் உங்களுக்கு தடையா, எங்களை ஆராதிக்க தடையா இருந்தா எங்களோட பாவங்கள் மன்னிங்க இயேசுப்பா. எங்க சிந்தையினாலும் எங்க செயலினாலும் நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி இயேசுப்பா கிட்ட ஒரு நிமிஷம் நம்ம சொல்லலாமா? இயேசுப்பா எங்களோட பாவங்களை மன்னிங்க இயேசுப்பா. நீங்க பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணை நாங்க பார்க்கிறோம் இயேசுப்பா. அந்த வேளையில எங்களோட பாவங்களை நீங்க மன்னிங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி இயேசுப்பா கிட்ட இந்த வேளையில நம்ம சொல்லலாமா? இந்த வேளையில இயேசுப்பா எங்களோட பாவங்களை மன்னிங்க. நாங்க தெரியாம செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நாங்க நின்ற இடத்துலயும் நாங்க போகக்கூடாத இடங்களில சென்ற கால்களையும் நாங்க செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி இயேசுப்பா கிட்ட சொல்லலாமா? திருந்திட
வார்த்தை அப்படின்னா அது இயேசுவின் வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்துல நம்ம இந்த காலத்துல இன்டர்நெட் இல்லாம யாராலையுமே இருக்க முடியாது. ஆனா பைபிள் இல்லாம எத்தனை நாட்கள் நம்ம துணிகரமா அதை வாசிக்காம ஜெபிக்காம நம்ம இருந்துடுறோம். நம்ம வீட்டுல பேசல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலன்னா நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இயேசுப்பா கிட்ட பேசாம எத்தனை நாட்கள் நம்ம கடந்திருக்கோம். இந்த வேலையில இயேசுப்பா கிட்ட சொல்லலாமா, இயேசுப்பா உங்ககிட்ட என்ன ஒப்பு கொடுக்குறேன் இயேசுப்பான்னு சொல்லலாமா? எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுப்பா இந்த வேலையில இந்த நாள் இந்த வருஷம் முழுவதும் இயேசுப்பா ஒரு வாக்குத்தத்தம் நீங்க கொடுத்து எங்களை வழிநடத்தி வரீங்க. இந்த 40 நாட்கள் ஒரு தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கலாம், இல்லைன்னா எடுக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் இயேசுப்பா, எங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை கண்டு நிறைய பேர் இயேசுப்பா உங்களை நோக்கி வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த வேலையை சொல்லலாமா? எங்களோட சாட்சி நாங்க மற்றவங்களுக்கு இயேசுப்பா பத்தி சொல்லி நாங்க இந்த வேலையில இந்த நாட்கள்ல நம்ம இன்னொருத்தர் கிறிஸ்தவனா மாற்ற முடியாது. ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நம்ம இருக்கிற அந்த சாட்சியை பார்த்துமே நிறைய பேர் நம்ம கிட்ட இயேசுப்பாவை அவங்க பார்க்கணும்னு சொல்லி இந்த வேலையில எல்லாரும் கரங்களை ஊற்றி இயேசுப்பா இந்த வேலை எங்க மூலமா நிறைய பேர் உங்களை கண்டுகொள்ளணும் இயேசுப்பா. நிறைய பேர் நம்ம ஒரு வாசகம் கூட உண்டு, நிறைய பேர் இயேசுப்பா அறிய நீ காரணமா இருக்கலாம், யாரும் தேவனை தூஷிக்க நீ காரணமா இருக்கக்கூடாது. இந்த வேலையில இயேசுப்பா கிட்ட சொல்லலாம், இயேசுப்பா இந்த வேலையில உங்களை தூஷிக்கிற ஒரு பொண்ணா, அந்த உங்களை தூஷிக்க படுத்துற ஒரு பிள்ளையா நான் இருந்துடக்கூடாது இயேசுப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்விதமா இயேசுப்பாட்டு சொல்லலாமா? சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம் இயேசுப்பா. எங்களோட நடக்கையிலும் எங்க பேச்சிலையும் எங்களோட செயல்லையும் உங்களை மகிமைப்படுத்துற உங்களுக்கு சாட்சியாய் வாழ்ற ஒரு பிள்ளை எங்களை நீங்க மாற்றிங்க இயேசுப்பா. ஒருவேளை நம்ம கடந்த நாட்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா இந்த வேலையில இயேசுப்பா நம்மளை மன்னிக்கிறவராகவும் நம்மளை தேய்ச்சிக்கிறவராகவும் நம்மளை அன்னைக்கிறவருமாக இருக்கிறாங்க. கடைசி நாள் இயேசுப்பா நியாயத்தில் இருக்கிற வரும்போது அந்த நேரத்துல இயேசுப்பா இந்த ஒரு பாவம் தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா உன்னை அறியேன்னு சொல்லுவாங்களே, இந்த வேலையை நம்ம சொல்லலாம் இயேசுப்பா. இன்னைக்கே என்ன கழுவிடுங்க இயேசுப்பா, உங்களுக்கு உகந்த ஒரு பாத்திரமா மாற்றிங்க. இந்த வேலையை இயேசுப்பா கிட்ட சொல்லலாமா? உங்களுக்கு உகந்த ஒரு பாத்திரமா மாற்றிங்கன்னு சொல்லி என் கையால் பாவங்கள் செய்தார் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்தார் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காயின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காயின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே. பரிசுத்த வேதத்தை கவனிக்க தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் அநேக இடங்களில் தவறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பைபிள எடுக்கிறதுக்கோ நம்ம தவறுறோமோ அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல இடருவாங்க அப்படின்னு இருக்கு. இந்த வேலையில நம்ம கடைசியா இயேசுப்பா கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். இயேசுப்பா நாங்க எடுத்த தீர்மானத்துல நிலைச்சிருக்கணும். ஒருவேளை நான் பைபிள் வாசிப்பேன், இனிமேல் நான் மற்றவங்களை என்னோட சாட்சியில மற்றவங்களை நான் கிறிஸ்துவனாக்கவே நம்ம எடுத்துருக்கலாம். இந்த வேலையில நிலைச்சு நிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் இயேசுப்பா கிட்ட நம்ம ஆராதனை லாஸ்ட் நிறைவு செய்யலாம். இயேசுப்பா எங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் இயேசுப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறோம். நாங்க பார்க்கிறோம் நம்ம ஒரு விஷயத்துல ஒண்ணு பண்ணி நெக்ஸ்ட் நம்ம அது மேல வந்தாலும் திருப்பி நீ இது பண்ணதானே அப்படின்னு சொல்ற மக்கள் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாழ்வோம். ஆனா இயேசுப்பா நம்மகிட்ட சொல்றாங்க, கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல இருதயத்தை பார்க்கிறவர்னு சொல்லி இந்த வேலையோட இருதயத்தை புது சிருஷ்டியா மாத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த கடைசி நேரத்துல இயேசுப்பா எங்களை நீங்க மாற்றிங்க. உங்களுடைய ரத்தம் எங்களை எல்லா பாவங்களையும் நீங்களுக்கு மன்னிச்சு இயேசுப்பா, எங்களை கழுவிட இயேசுப்பா, ஒரு புது சிருஷ்டியா எங்களை மாற்றிங்கன்னு சொல்லி இந்த ஆராதனை வேலையை நம்ம இயேசுப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுப்பா எங்களை ஒரு புது சிருஷ்டியா மாத்துங்க இயேசுப்பா. ஒரு புது சிருஷ்டியான பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையில உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க இயேசுப்பான்னு சொல்லலாமா? அப்படி இந்த பாடல் வரிகளை பாடி இயேசுப்பா கிட்ட நம்ம அறிக்கை செய்யலாம். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் நன்மை
ஆரம்பிச்சோம் ஏசப்பா. இவ்வளோ நேரம் பாடல் வேலையில் ஆராதனை வேலையை நீங்கள் பிரியப்பட்டீங்க. இன்னும் மீதியான ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் செல்வோம். இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில உட்காந்துக்கலாமா? நல்ல பாட துதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். 3 மாதம் கிருபையாய் கர்த்தர் கடந்து வர நமக்கு இறக்கம் பாராட்டினார். இந்த 4வது மாதத்துலேயும் 19ஆம் தேதியை காணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பார்த்தோன்னா நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் அவங்களை பார்க்கல ஒரு நீதிமன்றம் அல்ல. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் நம்மை தகுதிப்படுத்தி நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பலவீனப்பட்டவர்கள், எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் தற்கொலை, எங்கே பார்த்தாலும் கொலை வெறிய நாவிகள், வியாதிகள், பலவீனம், இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டத்தில் சிக்கி கிடக்கிற ஜனங்கள் மத்தியில் கூட கர்த்தர் அவருடைய பலத்தால் நம்ம இடைக்கட்டி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? முதலாவது நம்ம நன்றி செலுத்த போறோம். 3 மாதம் கிருபையாய் நம்ம நடத்தி வந்த தேவாதி தேவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாயில திறந்து நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 3 மாதமும் அப்பா கிருபையாய் எங்களை கடந்து வர கிருபை தந்தீங்கப்பா. எங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்தீங்க. உங்க பலத்தால இடைக்கட்டினீங்க. எங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்தீங்கப்பா. எங்களுக்கு இந்த 3 மாதம் நல்ல வழிகாட்டியே இருந்து இந்த 4வது மாதத்துலயும் 3வது வாரம் சனிக்கிழமையில அப்பா அந்த இடத்துல கூடி அப்பா பாட, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்க இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இதுல 2 நாட்கள கூட அப்பா 40வது நாள்ல கடந்து வர நீர் பாராட்டின அப்பா கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. ஒவ்வொரு ஆண்டு போல இராதபடி இந்த 2 நாட்களுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும் அப்பா, எங்களுடைய செயல்கள் மாறட்டும்ப்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், உங்க நாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாய், அநேகரை செல்வா உங்க நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா இந்த காலை வேளையில அப்பா 4வது மாதத்துல 19ஆம் தேதி தேவ சமூகத்துல அர்ப்பணிக்க நன்றி செலுத்த எங்களை தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காக கோடி நன்றி செலுத்துக்கிறோம். உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி அவர் நமக்கு தந்த இரக்கத்திற்காக, நம்ம மேல வைத்த அளவில்லாத இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லணும்னா 1000 நாவோடு இருந்தாலும் போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. பாவங்களை போக்கிவிட்டார், பாவங்களை போக்கிவிட்டார், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி செலுத்த எங்களை தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காக கொடாத கோடி நன்றி செலுத்தணும். இப்போ கூட ஊழியர்களுக்காக, மிஸ்டர்களுக்காக நம்ம ஒரு விஷயம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாமா? இந்த நாட்கள்ல ஊழியர்கள்லாம் பார்த்தோம்னா அந்த 40 நாட்களும் அநேக இடங்கள்ல ஊழியர்கள், மிஸ்டர்கள் பார்த்தோம்னா அர்ப்பணிப்போடு ஊழியர் செய்யறது நம்ம அறிகிறோம்.
மிஸ்டர்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? மிஸ்டர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிப்போமா? இன்னைக்கு அழிந்து போகிற மூட நம்பிக்கையில சிக்கி கிடக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வேணும்னா அதுக்காக பிரயாசப்படுறவங்க நம்முடைய மிஸ்டர்கள் தான். ஒரு விஷயம் அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஊழியர்கள் உண்மை உத்தமமாய் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிப்போடு இந்த 2 நாட்கள் முழுவதும் கர்த்தர் அவங்களோட இருந்து அந்த ஊழியத்தின் பாதையில நடத்துற தேவன். மிஸ்டர்கள் அவங்கள எத்தனையோ பலவீனத்து மத்தியில கூட நல்ல ஊழியம் செய்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய பலத்தால இடைக்கட்டும்படியாக இன்னைக்கு அவங்க மத்தியில இன்னைக்கு அழிந்து போகிற ஆத்மாக்கள் மத்தியில இன்னைக்கு மூட நம்பிக்கையில விக்கிரக ஆரங்களில் சிக்கி கிடக்கிற ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் கர்த்தருடைய பலத்தை தரும்படியாக உங்களுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் பூர்வமாய் விளங்குன்னு சொன்ன கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவங்களை பலப்படுத்தும்படியா எல்லாம் வாயில திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியை வைப்பேன்னு சொன்ன கர்த்தாதி கர்த்தர் இந்த நாளே சப்பா ஊழியர் செய்யற பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஊழியர்களை பலப்படுத்தும்படியாய் ஊழியர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் கிருபைகளை நீர் தரும்படியாய் கர்த்தர் நீர் ஒவ்வொரு ஊழியர்களையும் மறைத்து பிதாவானவர் வெளிப்படும்படியாய் அவர்கள் வாயின் வார்த்தைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஊழியர்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் இன்னும் அநேக ஊழியர்கள் அப்பா எழும்பும்படியாய் நல்ல சப்பா அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஊழியர்கள் மிஸ்டர்கள் அர்ப்பணிப்போடு அழிந்து போகிற அப்பா தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஜெப வீரர்கள் துதிக்கிற வீரர்கள் அப்பா உங்க நாமத்தை பயன்படுத்தக்கூடிய ஊழியர்கள் மிஸ்டர்கள் எழும்பும்படியாய் தேவனுடைய நாமம் அப்பா ஸ்தோத்திரம் ஊழியர்கள் மிஸ்டர்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் நீங்க தன்னார்வமாய் செய்கிற ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நீர் அவளை ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருமே சப்பா உங்க கல்வாரி சிலுவையில் உள்ள காயப்பட்ட ரத்தத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஏசப்பா உங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஊழியர்களை புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்கிற அப்பா ஸ்தோத்திரம் புதிய புதிய ஊழியர்களை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு மிஸ்டர்களுக்கு நல்ல பாதுகாப்பு தந்ததற்காக அவருடைய தேவைகளை சந்தித்ததற்காக சரீரத்தில் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டதற்காக தேவாதி தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். கூட ஊழிய பிள்ளைகள் கூட நிறைய பிள்ளைகள் ஊழியர்கள்லாம் எனக்கு திருமணத்திற்காக காத்திருக்கிறாங்க. திருமண காரியத்தை ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வாய்க்கப்படும்படியாய் இன்னைக்கு மிஸ்டர்கள் பிள்ளைகள் கூட நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு வயது கடந்து கூட இன்னும் திருமணம் ஆகாம நிறைய மிஸ்டர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தேவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை ஆயத்தப்படுத்தி தரும்படியாய் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஊழியர்கள் தம்பிமாரெல்லாம் இருக்கிறாங்க, தங்கச்சிமா இருக்கிறாங்க. மிஸ்டரி தம்பிலாம் ஒரு தம்பி அர்ப்பணிப்போடு அக்கா எனக்கு 32 வயசு ஆச்சுக்கா, நான் திருமண காரியத்துக்காக நாங்கள் நிறைய பேசப்படுறோம், ஆனா மிஷினரி ஊழியம் பண்றோம்னா யாருமே கூண்டு தரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக ஊழியர் செய்யற பிள்ளைகள் எழுப்பணும். அவங்களுக்கு துணையாய் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் அவங்களுக்கு நல்ல தோல் கொடுக்கக்கூடிய நல்ல மனைவியை நல்ல கணவனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற நிறைய ஊழியர் பிள்ளைகள் உண்டு. அவங்களுக்கு கூட கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து இந்த ஆண்டுல இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான நன்மையை தந்த தேவன். அதனால திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஊழிய பிள்ளைகள் மிஸ்டர்களுக்கு எல்லாம் கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை இந்த ஆண்டுல தந்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஏற்ற நேரத்துல பிள்ளைகள் ஆசீர்வதிக்கு உங்க பலத்த கருத்துக்கள் அவங்க அடங்கி இருக்க நாங்க பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா எங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்காக நன்றி செலுத்துவோமா. அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நிறைய கடந்த வாரத்தில் எல்லாம் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 8th படிக்கிற தம்பி பார்த்தோம்னா அருவாளோட வந்து இன்னைக்கு அவங்களோட நண்பர் தான் பார்த்தா பக்கத்துல இருக்க தம்பி தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள கொலை வெறிய நாட்கள் சிறு பிள்ளைகள்லாம் கருத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. விபிஎஸ் நாட்கள்ல நிறைய காரியங்களுக்காக இன்னைக்கு விபிஎஸ் பிள்ளைகள்லாம் தியாகத்தோடு நிலைத்திருன்ற தலைப்புல கர்த்தர்களை நிலைத்திருக்கும்படியாய் அந்த வார்த்தையை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிபிஎஸ்ல அட்டன் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்லாம் போதை வஸ்துக்கள் கூட ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பிள்ளைகள்
VBSல வந்து அவங்களாம் மனம் திரும்பும்படியா எல்லாம் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா? சிறு பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட தன்னைத்தானே தாழ்த்து கொள்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, கொலை வெறி, பழி வாங்கணுன்ற எண்ணம், வன்முறையை தூண்டுற எண்ணம், போதை வஸ்துகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பும்படியா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? சிறு பிள்ளைகள் அநேக பாவ காரியங்களிலே வீழ்ச்சிக்கொண்டு தவிக்கிறதையும் மீட்பின் ரட்சிப்பை அடையாளமாக்க சொல்லி பார்க்கிறோமப்பா. ஏசப்பா, சிறு பிள்ளைகள் பாலகர் வாயிலே இப்படி துதி உண்டாக்குகிற கருத்தை உண்டாக்குறேன்னு சொன்னீங்க ராஜா. சிறு பிள்ளைகள் பாலகர்களை நீர் அதட்டுமிட்டு சொல்லும் போதும் அவர்களுடைய வாயிலே பாலகர்களுடைய வாயிலே துதி சத்தம் கேட்கப்படக்கூடிய காலங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்தீர்கள் ராஜா. இதோ பிள்ளைகளுடைய வாயிலே அப்படிப்பட்ட துதி உண்டாகுகிற நன்மைகளை உண்டாக்காமல் இருந்தால் ஆபிரகாமுடைய சந்ததிகளை இந்த கற்களை உண்டாக்கி நான் கூப்பிட செய்ய வேண்டும் ராஜா. அவிதமான பாவம் சாப கரணிகளில் இருக்கிற பிள்ளைகள் துதியின் காரியத்தை செலுத்த முடியாமல் தவிக்கிற காரியங்களும் சிக்குண்டு பாவ காரியங்களிலே தவிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையும் ஆரோக்கியத்தை சுகத்தையும் சத்துவத்தையும் ஆவியானவரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆதி முதற்கொண்டு அன்னால் அர்ப்பணித்து ஜெபித்த நாட்களிலே நீ சிறுமையாய் கொடுத்த பிள்ளைகளைப் போல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்களை மறந்து அன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கைகளை நாசமோசமான காரியங்களை உண்டாக்குகிற காரியத்தை நாங்கள் உற்று பார்க்கிறோம் அப்பா. சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காரியத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய உடன்படிக்கையின் அடையாளத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன் சந்ததி மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என்று ஆசீர்வாதத்தை வைப்பேற்றுகிற காரியத்தை ஏசப்பா பிதாக்கள் மறந்து வாழ்கிற வாழ்க்கையினாலே கர்த்தர் மீது ஆதி நாட்களிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி ஆவியானவர் அப்பொழுது ஆண்டவரே நீர் ஆண்டவரே யோவான் ஸ்நானகரை ஏற்படுத்தி பிள்ளைகள் பிதாக்களுக்குள்ள சுதந்திரத்துக்கு உட்பட்ட நன்மைகளை ஈவாய் தயவாய் செய்யாமல் இருந்தால் இதோ உங்களுடைய வேர்களிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கும் சொன்னீர் ராஜா. பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட எச்சரிக்கை காரியத்தை கர்த்தர் உண்டாக்கி பரிசுத்தமான காரியங்களை உடன்படிக்கையை ஏற்படுத்தி கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நலமான காரியங்களை செய்யக்கூடிய அனுக்கிரகத்தை பெற்றோர்களுக்கு உண்டாக்கி தருவதாக ஜெபிக்கிறோமப்பா. இதோ கீழ்ப்படியக்கூடிய காரியத்தை உண்டாக்கணும் சொல்லி ஒழுக்கத்தின் காரியத்தை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே ஆசிரியர்களும் கூட நாசமோசமான விக்கிரங்களை செய்கிற போராட்டமான காரியத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவரே கல்வியிலே கற்றுக் கொடுக்கிற கல்விமான்களை நாம் பெற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எப்படி ஒழுக்கத்தின் காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கக்கூடிய நலமான காரியம் தேசத்தில் இல்லாமல் போனதனால் அக்கிரமத்தின் பிள்ளைகள் அவுக்கப்படாமல் பாவம் கட்டுகள் நிர்மூலமாகாமல் சமைக்கப்பட்ட பூமியாய் காணப்படுகிற காரியத்தை நாங்கள் உற்று பார்க்கிறோம்ப்பா. இதோ ஆதாமுடைய சாபம் பூமியிலே பற்றி எறிகிறதுமாய் ஆதாமுடைய பாவம் பழைய பாவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தேசத்திலே சந்ததிகளிலே காணப்படாதபடி அக்கிரமத்தின் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒழுங்கீனமான காரியங்கள் அற்றுப்போகத்தக்கதாக கர்த்தர் உடன்படிக்கை நாளை உருவாக்குகிற காரியத்தை இந்த கீழ்ப்படியாமை நாட்களிலே ஆவணி நாட்களிலே ஏசப்பா நீர் பூமியிலே மரணத்தை சந்தித்து அனைவரே பூமியின் பத்தியாகிய இருதயத்தில் அடக்கப்பட்ட நாளிலே நீர் அனைவரே பூமியிலே நகரை ஒருவர் வைக்கப்படாத கல்லறையில் வைக்கப்பட்ட நாட்களிலே உம்முடைய ஆவி ஆதாம் நாட்களில் மட்டுமல்ல ராஜா
எலியாவின் ஆவியை பெற்ற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அடையாளத்தை திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனுக்கு அடையாளமாக்குகிற நன்மையான கருத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்பதை அடையாளத்தை உறுதியாக்கி தரும்படியாக இந்த கருத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. பள்ளங்களெல்லாமே தேராதனும் மரணாவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் பறந்திட வேண்டும். தோடலானவை தேராகணும், மரணானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபம். ஆனா அந்த நாள்ல சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தமான கிரியைகளையும் கர்த்தர் மாற்றி கோடலான பாதையில சிக்கி கிடக்கிற பிள்ளைகளெல்லாம் நேர் வழியில நடத்துகிற கர்த்தர் நல்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொண்ட கிருபைகளுக்காக கரங்களை தட்டி அவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிற நம்மையும் இதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற எல்லா உறுப்பினரையும் கர்த்தர் ஆயத்தப்பட்டு கிடக்கிறவர்களுக்காக கரங்களை தட்டி நடிச்சிருக்கோம். அடுத்த முறை நம்ம ஜெபிக்க போறோம் வாலிபர்களுக்காக. நல்லா பார்த்தோம்னா 10th 11th 12th எக்ஸாம் முடிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. கடந்த நாளில் நீங்கள் யாரெல்லாம் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரில. ஒரு 12th படிக்கிற பொண்ணு நான் ஃபெயில் ஆகிருவேன்னு நினச்சி அந்த பொண்ணு கடலில் குதிச்சு இறந்தது நம்ம பார்க்குறோம். நிறைய பிள்ளைகள் அவங்களுக்குள்ள ஒரு நல்லா எழுதியிருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம், அதனால் பயத்தின் ஆவி, தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவிகள். இன்னும் பார்த்தோன்னா வாலிப பிள்ளைகள்லாம் நிறைய இந்த நல்ல துணிகரமா பாவத்தில் விழுந்து கிடக்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய நியூஸ்ல பார்க்குறோம். இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா பழகி இன்னைக்கு ஆண் நண்பர்களை நம்பி இன்னைக்கு போயிட்டு பிள்ளைகள் தன்னுடைய எதிர்காலத்தை பரிசுத்தெல்லாம் இழந்து இன்னைக்கு பெற்றோருக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைக்கிற பெற்றோருக்கு நல்ல அவமானத்தையும் நிந்தையும் கொடுக்குற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகள் மேலேயும் பரிசுத்த ஆவியாரோட ரத்தத்தை ஊற்றி நம்ம ஜெபிப்போமா. அவங்கெல்லாம் ஒரு எழுப்புதலின் கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் இந்த நாள்ல நிறைய பாவத்துல சிக்கி கிடக்கிற வாலிபர்கள் பெற்றோரை கொலை செய்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் கீழ்ப்படியாததுனால பெற்றோரே பிள்ளைகளை கொலை செய்யறது நம்ம நியூஸ்ல தினம் பார்க்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட கிரியைகள், கொலை வெறியின் ஆவிகள் நம்ம தேசத்தை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் தன்னுடைய எதிர்காலத்தை அவங்க அறிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் ஒரு மனத்திருப்பதிலே கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நம்ம எல்லாம் அப்படியே பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு ஜெபிப்போமா. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கீங்களோ அவங்க மத்தியில இருப்பேன்னு சொந்த கர்த்தாதி கர்த்தர் நல்ல வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிந்தா விடுதலை கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்கு வேணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு அவங்க சாட்சியா ரோல் மாடலா இருக்கணும். அது மட்டும் இல்ல பாவத்துல சிக்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களை பிரித்தெடுக்கிற பரிசுத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஜீவனுள்ள தேவன் இயேசுதான் என்பதை கண்டுகொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் படிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். உலகபூர்வமான பிள்ளைகளுக்கு ஒத்துதான் அவங்க வாழ்றாங்களே ஒழிய தேவனுடைய நாமத்தை வலிமைப்படுத்துறத நம்ம பார்க்க முடியல. ஒரு சில எல்லா பிள்ளைகள் மேலே ரத்தத்தை ஊற்றி ஜெபிப்போமா. எல்லாருடைய ஒரு இணைந்து வாயில திறந்து நான் மாத்திரம் ஜெபித்தா போதாது, நீங்களும் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வாலிபர்கள் மத்தியில படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞாபகத்தை தருவார். நல்ல எக்ஸாமுக்காக நம்ம ஜெபித்தோம். பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷ ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காய்ச்சி பிள்ளைகள் கட்டளையிடும்படியாய் அப்படியே ஜெபிக்கலாமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு போய் துதிக்கிறோம். நேரத்துல கூட இசப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கூட இசப்பா இந்த நாள்ல நிறைய பாவ பழக்கத்துல விழுந்து கிடக்குறாங்கப்பா. போதை வஸ்துக்கள், இச்சைகள், இன்னும் கூட இசப்பா இன்ஸ்டாகிராம் மூலமா ஆண் நண்பர்களை நம்பி தேடி இன்னைக்கு நிறைய நியூஸ் நாங்க கேள்விப்பட்டே இருக்கோம்ப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கொண்டு போட்டு போயிடுறாங்கப்பா.
இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இந்த நாள்ல ஏசப்பா பிள்ளைகள் இப்படிப்பட்ட இச்சையில சிக்கி கிடக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்ட் ஆகி கிடக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்க ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பெற்றோர் தன்னை குறிச்சு எல்லா சூழ்நிலையும் கடந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறத உணர்ந்து செயல்பட ஏற்ற ஞானத்தை பிள்ளைகள் கொடுக்கும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம். எல்லா வாழ்வுகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எக்ஸாம் சிறப்பா எழுத திரும்ப தந்தீங்கப்பா. எக்ஸாம் குறிச்சு நாங்க தோல்வியோடு அப்பா தோல்வி வந்துருமோன்னு சொல்லி பயத்தை கொண்டு வருகிற அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் எதுவும் பிள்ளை மேற்கொள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஏசப்பா இது பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாதபடி இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளும் அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல தகப்பனை தாயும் கணவனும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. இந்த வசத்தின்படி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும், கனம் பண்ணட்டும்ப்பா. பிள்ளைகள் தன்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு அப்பா அவங்க எந்த விதத்திலயும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய பலத்தால இடைக்கட்டி பிள்ளைகள் எதிர்காலத்துல நீங்க பொறுப்படுத்து பிள்ளைகள் அப்பா பரிசுத்தப்படுத்தும்படியாய் உங்க ரத்தத்தினால கழுவி மீட்டெடுக்கும்படியாய் இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல இச்சையில விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து அப்பா பிள்ளைகளை மீட்டெடுத்து உங்க பிள்ளையாய் மாற்றும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்லப்பா கடந்த வாரத்துல நாங்க ஒரு சில நியூஸ்கள் நாங்க பார்த்தோம்ப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை சூஸ் பண்ணதுனால அப்பா பெற்றோரும் பிள்ளைகளை கொலை செய்யறது நாங்க பார்க்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட அப்பா அந்த ஆசையா அவங்களை பெற்று வளர்த்து அப்பா ஸ்தோத்திரம் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச பெற்றோருக்கு துரோகம் பண்றதுனால பெற்றோரே பிள்ளைகளை கொலை செய்யறது நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிரியைகள் அப்பா எதுவும் எங்க தேசத்துல நடைபெறாதபடி அப்பா உங்க வருகை சமீபம் தான்ப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்துல எழுதி வைக்க எல்லா காரியங்களும் நடந்துட்டே இருக்குப்பா. அதனால கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் அப்பா உங்க ரத்தத்தினால பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து என்னுடைய நாமம் அப்பா ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்த சாட்சியை ஒவ்வொரு வாழ்வுகளையும் உயிர்ப்பிச்சு உருவாக்கி நடத்தப்படுற கிருபைகளுக்காக தற்கொலை எண்ணம் கொலைவெறியின் ஆவியில சிக்கி கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கல்வாரி ரத்தத்தை ஊற்றி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. அடுத்த ஒவ்வொரு நாளும் இடத்துல ஜெபக்குறிப்பு எழுதி கொடுத்த பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய பிள்ளைகள் அம்மாட்ட ஜெபக்குறிப்பு எழுதி கொடுப்பாங்க எக்ஸாமுக்காக, கர்ப்பத்திற்கு ஜெபிக்கிற அவளுக்கு இந்த மாசத்துல டெலிவரி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பிள்ளைகள் இந்த ஜெபித்து கூட கர்த்தர் இந்த இடத்துல ஏற்கப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த பிள்ளைகள் கூட கர்ப்பத்தின் கனிய திருமண வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் எடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து ஒரு சில ஜெபிப்போமா, அக்ஷாவுக்காக ஜெபிப்போம். எழுதி கொடுக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல ஜெபித்தா ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார் சொல்லி விசுவாசத்தோடு அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு காத்திருந்த புதிய பலனை பிள்ளை பெற்றுக்கொள்ள திரும்ப தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவருப்பா அக்ஷாளுக்காக நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்து பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பெருகப்படுங்க. அதே போல இந்த கீழப்பா ஒரு கிராமம் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்க போகணும். இந்த கிராமத்துல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருந்துச்சுன்னா ஒரு ஆத்மா பாவி மனது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல இந்த இடத்துல இந்த ஜெபக்கூடத்தின் மூலமா அநேக புறஜாதியார் மக்கள் எல்லாம் நிறைய தாய்மாரெல்லாம் சாட்சியா ஒவ்வொரு மாதம் வந்து சொல்லுவாங்க. நல்லா உற்சாகமா அவங்களோட சத்தியத்தை மாத்திரம் நான் அறியாட்டி என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும், என் குடும்பத்துல பலவிதமான சூழ்நிலை, ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி இன்னைக்கு ஏசப்பாவை நாங்க உறுதியா பிடிச்சதுனால நீங்க எங்களை சாட்சியா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க மூலமா கூட அவங்களும் நேரத்துல நிறைய நேரத்துல கூடி வந்து ஜெபிக்கிறாங்க. இது நிமித்தம் அந்த கிராமம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுபடி எல்லா வாய்ப்புகளும் ஜெபிப்போமா. கீழப்பா ஒரு கிராமத்திற்காக சுற்றி இருக்கிற ஒரு ரட்சிக்கப்படாத திருச்சபை இல்லாத கிராமங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த கீழப்பா ஒரு கிராமத்துல அப்பா அந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல கர்த்தர் கட்டளையிடும்படியாய் அப்பா உங்க ரத்தத்தை நாங்க ஊற்றி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு கண்ணீரோடு பாடுகளோடு உபத்திரவத்தோடு அப்பா கடன் பிரச்சனையோடு சமாதானம் இல்லாம அப்பா பலவிதமான சூழ்நிலையில சோர்ந்து போய் கிடக்கிற ஜனங்கள் உண்டுப்பா. நீங்க சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவாதி தேவன் பிள்ளைப்பா உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கறது உங்களோட கண்ணீர் துடைக்கப்படட்டும்ப்பா. அவங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் புலம்பெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும்ப்பா. ஜீவனுள்ள தேவன் இயேசுதான் என்பதை கண்டுகொள்ளும்படியாய் இந்த இடத்துல வந்து நாங்க ஜெபித்தோம்னா கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஏசப்பா
அப்பா இரக்கம் பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னைக்கு உண்மை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாங்கப்பா. நாங்க வெறும் கையோட இந்த உலகத்துக்கு வந்தோம்ப்பா. ஆனா பல பரிவாரங்களோடு பல ஆத்மாக்களோட நாங்க தேசத்துக்கு அப்பா ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க நீர் அப்பா எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாய் அம்மா மூலமா அப்பா மூலமா அப்பா ஸ்தோத்திரம் இந்த பகுதியோட எழுப்புதல் கட்டளைப்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். கருத்துல அப்படியே சேர்ப்பதற்காக கரங்களை தட்டி நன்றி சேர்ப்போமா. ஒரு தம்பிக்காக ஞானராஜ் திருமண காயத்துக்காக சொந்த வீட்டை தரும்படியா ஒரு விஷயம் அப்படியே இந்த ஞானராஜ் சகோதரருக்காக ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஞானராஜ் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அப்பா ஸ்தோத்திரம் தேவன் தனிமையா பிள்ளைகள் தனிமையா இருக்க நல்லதல்ல. தேவன் ஏற்ற துணையை உருவாக்க தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவன் இந்த தம்பிக்கு ஏற்ற மகளை நீர் காண்பித்து அப்பா ஸ்தோத்திரம் ஆதாமுக்கு ஏற்ற ஏவலை உருவாக்குன தேவாதி தேவன் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான மகளை இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து அப்பா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த திரும்ப தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் நல்ல சொந்த வீட்டுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. நீங்க கட்டி தருவீங்க, கட்டாத வீட்டை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த ஆண்டுல நாங்க நன்றி செலுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க. அதே போல அக்கினி மதில் ஊழியத்துக்காக ஜெபிப்போமா. இப்ப மட்டும் அப்பாவுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டிட்ட தேவாதி தேவன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் இன்னும் இசப்பா உற்சாகமாய் செய்ய கர்த்தர் பலம் தரும்படியாய் ஜெபிப்போமா. எல்லாம் வாய்களை திறந்து கடந்த ஆண்டுல எத்தனையோ பலம் இருக்கு, ஆனாலும் கூட கர்த்தருடைய பலத்தால ஓடக்கூடிய கிருபைகள் அந்த ஊழியத்தை தடையில்லாம நடத்த கர்த்தர் கிருபை பாராட்ட இருக்கிறார். ஒரு விஷயம் அப்பா அம்மாக்காக ஜெபிக்கிறோம், கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்துல இருந்து தேவைகள் உண்டுப்பா, தேவையை காட்டிலும் பெரிய ஒரு இது வரைக்கும் நடத்தி வந்தீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் இசப்பா. இந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் யாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களோ இந்த இடத்துல எல்லா ஜெபத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். தாய்மாரா கூடி ஜெபிக்கிறாங்கப்பா. இன்னும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த இடத்துல அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்து இந்த அக்னி மதில் ஊழியத்தின் மூலமா கீழப்பாவூர் கிராமம் முழுவதும் ரட்சிப்புல நடத்தவும் தூர இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அநேகம் உண்டப்பா. அவங்க குடும்பத்தையும் இந்த நேரத்துல உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் எல்லாரையும் நீ ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக பண்ணி தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தி கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பாவுக்கு நல்ல சரீரத்துல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. உறுதுணையா இருக்கிற ஊழியத்தை செய்கிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷ ஞானத்தை கிருபைகளை தந்து அப்பா தோற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பற்றியெல்லாம் ஆசீர்வதிங்க, மகள் குடும்பத்தை எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இந்த இடத்துல இசைவா தோற்ற சாட்சியா வச்சுக்கிறீங்க, நன்றி சேர்த்துக்கிறோம். இன்னும் உங்க நாம மகிமைகள் இந்த ஆண்டு முழுவதும் உங்க கிருபை உங்க பிரசனம் எப்பவும் இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்களும் நிறைய எழுதி வச்சிருக்கிறோம். அதாவது திருமண காரியத்துக்காக குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம்.